வணக்கம் நண்பர்களே, பேலன்சிங் மை ஃபிட்னஸ் அண்ட் மை ப்ரொஃபஷனல் ஒர்க் தான் பார்க்க போறீங்க. 100 டேஸ் ஆஃப் சேலஞ்சில் 4:36. இந்த 100 டேஸ் சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா இல்லையான்றது பார்க்கணும்னா ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நேராக ஜிம்முக்கு வந்து சேர்ந்துட்டேன். இன்னைக்கு என்ன செஷன் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் தான். ஷோல்டர் நல்லா அடிச்சு உடச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓவர் நைட்டில் ஊற வச்சதுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ½ hour ஊற வச்சிருப்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணையில் எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்ணாடியை பார்த்தாலே ஒரு மேண்டடரி போஸ்ட் கொடுத்துடணும் போல. இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருந்தோம்னா எங்கள் அப்பா திட்டுவாருன்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போயிட்டேன். முதல் வேலையை ஊற வச்ச அந்த நட்ஸையும் கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நேற்று சவுகார்பெட் போனல, வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது பண்ணிட்டே இருக்கும்போது பேடிஎம் மிஷின்ல இருந்து வந்தாங்க. அவருக்கு தெரிஞ்ச ஆஃபர்லாம் இருக்குன்னு சொன்னாரு. நம்மளும் தெரிஞ்ச மாதிரி தலையாட்டிக்கிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டேன். நான் லஞ்ச் எனக்கு கொண்டு போகாதனால வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சை முடிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் பெரிய வேலையை. வண்டி வேணுன்ற காரணத்தினால ரேபிடோ பிடிச்சி கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு போயிட்டு அங்கிருந்து வண்டி ஆட்டையை போட்டு எங்கள் அம்மா வேறு பூஜை ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால அதையும் வாங்கிட்டு என்னோட பழைய ட்ரிம்மர் வெடிஞ்சு போச்சு அப்படின்றதுனால எங்கள் அண்ணன் இந்த புது ட்ரிம்மர் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு இந்த வீடியோவில் அவருக்கு என்னுடைய பிளெஸிங்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஃபேமிலி வ்ளாக் தான். கோவிலுக்கு போகிறோன்றதுனால கருப்புலா சொக்காவை எடுத்து போட்டுக்கிட்டேன். இல்லைனா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. நல்லபடியாக அந்த சாமியை கும்பிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் ரீச் ஆக 2 மணி ஆயிடுச்சு. அடுத்த vlogல் சந்திப்போம். ஃபோக்கஸ் ஸ்டார் பண்ண நண்பர்களே, பாய் பாய்.